பார்த்திங்கன்னா பிரிஞ்சால் மூக்கல்ல வந்து போட்டு நம்ம வந்து கடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாம கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் தோட்டத்திலே காசிந்து தான் அம்மா வீட்டு தோட்டத்தில் ஸோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கத்திரிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து அதிகமாக இருக்கும். நேச்சுரலாக மீன்ஸ் ஆர்கானிக்காக பண்ணுறதுனால பூச்சித்தன்மை வந்து நிறைய இருக்கும். பார்த்துட்டு தான் வந்து போடணும். ஸோ நம்ம வந்து புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை அண்ட் தென் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட், டொமாட்டோ வந்து மிக்சியில் வந்து போட்டுட்டோம். ஸோ இதே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பச்சை வாசம் போடுறது நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து கொச்சி நெய்யுது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், பட்டாணி எல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கி ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஆட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணி ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் வந்து வரட்டும். ஸோ தட் அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ தட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். புளி வந்து லாஸ்ட்டில் தான் ஊற்றணும். ஸோ யானைக்கு புளி ஊற்றணுன்னாக்கா கொட்டெல்லாம் வேவாது. லாஸ்ட்டில் இறக்கும் போது வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து இறக்கலாம். விசிலெல்லாம் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு பிறகு பார்த்திங்கன்னா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றலாம். ஊற்றிட்டு திரும்பி வந்து கொதிக்க வைக்க போகிறேன். வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ திரும்பி வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். விசில் வர தேவையில்ல. அப்படியே வந்து கொதிக்க வச்சுட்டாவே கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். சூப்பரான குழம்பு வந்து புளி குழம்பு வந்து